of a strong, united, self-reliant Amrit Bharat must guide us at every step. We thank Namo Education and Charitable Trust and Chanakya in presenting us this event. Moving forward, I would like to welcome Sri Vinod P. Selvam for the welcome address. State Secretary of the Bharatiya Janata Party, a dynamic and young political leader, Sri Vinod P. Selvam has brought a fresh energy to Tamil Nadu politics. He made headlines by taking up 2 stalwarts of the ruling party at the state elections and the central elections. Yep. Welcome address by Vinod, sir. அனைவருக்கும் இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு ரொம்ப ஒரு அருமையான நாள். நம்ம எல்லாருக்குமே தெரியும், தமிழ்நாட்டில் மிக பெருமையாக கொண்டாடக்கூடிய ஆடிப்பெருக்கு நன்னாளிலே உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்கற்ற மகிழ்ச்சி. குறிப்பாக ஆறுகள்லாம் பெருகி ஓடுவது போல் நம் வாழ்வில், அனைவர் வாழ்விலும், நம் திருநாட்டிலும் மகிழ்ச்சி பொங்கி வழிய வேண்டும் என்று ஆண்டவனை பிரார்த்தித்துக் கொண்டு இந்த நன்னாளிலே 26 years of victory by our Indian armed forces over Pakistan, அதாவது கார்கிலில் வெற்றி பெற்ற 26வது ஆண்டை கொண்டாடும் விதமாக இந்த ஆடிப்பெருக்கு நன்னாளிலே சென்னையில் இன்றைய தினம் இந்த அருமையான நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய மக்கள் அனைவரையும் வருக வருக என்று நமோ அறக்கட்டளையின் சார்பாகவும் சாணக்கியா டிவியின் சார்பாகவும் வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நமக்கு இன்னைக்கு ஸ்டேஜ்ல ஒரு டிஸ்டிங்விஷ்ட் கெஸ்ட் இன்னைக்கு நம்மளுக்காக வந்திருக்காங்க. நம்ம எல்லாருக்குமே ராம் மாதவ் அப்படிங்கிற பேரு தெரியாதவங்க இருக்க மாட்டாங்க. ராம் மாதவ்ஜி ஆர்எஸ்எஸோட மிக முக்கியமான, மிக சீனியர் காரியகர்த்தாவாக இருந்து பிஜேபியோட தேசிய பொதுச் செயலாளராக கட்சியை வழி நடத்தி, நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஒரு 2014க்கு முன்பாக நார்த் ஈஸ்ட் ஒன்று இருக்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஆனா அங்க என்ன நடக்குது, அது இந்தியாவில் இருக்கா இல்லையா, அங்க டூரிஸ்ட் எல்லாம் போக முடியுமா முடியாதா அப்படிங்கிற கேள்வி வந்திருக்க காரணம் அங்க இருந்த இன்சர்ஜென்சி, மிலிட்டன்ட் இன்சர்ஜென்சி நார்த் ஈஸ்ட்ல பயங்கரமா இருக்கும். எப்படி காஷ்மீரோ அதை விட மோசமான ஒரு இன்சர்ஜென்சி நார்த் ஈஸ்ட்ல இருந்துச்சு. அப்படிப்பட்ட காலகட்டத்தில் இந்த நார்த் ஈஸ்டோட இன்சார்ஜாக பிஜேபியின் சார்பாக அனுப்பப்பட்டு அங்க சென்ற நாள் முதல் டெமோக்ராட்டிக் வேல்யூஸை திருப்பி கொண்டு வந்து டெமோக்ரஸி இன்று அங்க ஒரு பீஸ்ஃபுல் சிச்சுவேஷன் இருக்குன்னா அதற்கு மிக முக்கியமான பங்கு வகித்தவர் நமது மரியாதைக்குரிய ராம் மாதவ்ஜி அவர்கள். நம்ம நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல, பட் he had a very big role in playing in ensuring that peace was restored in the northeast region of India against all the militant insurgency. இந்த டெமோக்ரஸி திரும்ப வந்ததற்கு ஒரு மிக முக்கியமான காரணம் திரு ராம் மாதவ் அவர்கள். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நமக்காக நேரம் ஒதுக்கி வருகை தந்ததற்கு நான் மிகவும் நன்றி கடன் பட்டிருக்கேன். கேட்டால் நீங்க ஒரு 12 புக் எழுதியிருக்கார். அவர் இந்தியா ஃபவுண்டேஷனோட தலைவராக இருக்கிறார். இன்னைக்கு இந்தியா ஃபவுண்டேஷன் நிகழ்ச்சி நடத்தினாங்கன்னா, நான் ஒரு நிகழ்ச்சி அட்டன் பண்ணியிருக்கேன். ஸ்ரீலங்கா, மயன்மார், ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ், மலேசியா, இந்தோனேஷியா, பல கண்ட்ரீஸோட ஹெட்ஸ், பிரசிடென்ட் முதற்கொண்டு பிரைம் மினிஸ்டர் வரை அங்க ராம் மாதவ்ஜியை பார்க்கறதுக்கு வர அளவுக்கு இன்னைக்கு ஒரு மிக திறமையான இந்தியர் இருக்கான்ற ராம் மாதவ்ஜி அவர்கள். He's written 12 books, 12 புக் எழுதியிருக்கார். இந்த புக்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா இந்திய கலாச்சாரம், இந்திய வரலாறு, இந்தியா பண்பாடு, இதை சுத்தி சுத்தி இருக்கும். அதை விட முக்கியமா The Uneasy Neighbors, India and China after 50 years of war அப்படிங்கிற ஒரு அருமையான புக்கு. அதுல நம்ம கார்கில் போர்ல இந்தியாவோட பலம் என்ன, நம்ம எந்த அளவுக்கு நம்மளோட ராணுவ வீரர்கள் அந்த போர்ல அவங்களோட பங்கீடு எந்த அளவுக்கு இருந்துச்சு என்பதை மிக அழகாக விளக்கி இருக்கிறார். ராம் மாதவ்ஜி, thank you for taking time and agreeing to be on stage with us to address this crowd today. அதே போல திரு நிரஞ்சன் அவர்களை நமக்கு அறிமுகப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாரும் பார்த்திருப்போம். இன்னைக்கு இந்தியாவை மட்டன் தட்டணும்னு நினைக்கக்கூடிய ஊடகங்கள்ல கூட போய் இந்திய ராணுவத்தோட பெருமையை தெளிவாக எடுத்துரைக்கக்கூடிய விஷயம் தெரிந்த ஒரு நபர் இருக்கா என்றால் திரு நிரஞ்சன் அவர்கள். அவர் நமக்கு நிறைய விஷயங்கள் கூற போகிறார்கள். அடுத்தது அண்ணன் திரு ரங்கராஜ் பாண்டே அவர்கள். நீங்க ஒரு கிரிக்கெட் மேட்ச் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு கேப்டன் இருப்பாங்க, டீமுக்கு ஒரு வைஸ் கேப்டன் இருப்பாங்க.
ஆனா அந்த மேட்ச் முடிய போது யாரை பத்தி பேசுவோம்னா மேன் ஆஃப் த மேட்ச் பத்தி தான் பேசுவோம். அந்த மேன் ஆஃப் த மேட்ச் யாருன்னு கேட்டீங்கன்னா ரங்கராஜ் பாண்டே. அந்த அளவுக்கு ஸ்பாட்லைட் லைம்லைட் அவர் மேல எடுத்துக்கும் அளவுக்கு கருத்துக்களை மிக தெளிவாக கூறக்கூடிய திறமை கொண்ட திரு ரங்கராஜ் பாண்டே அவர்கள் இந்த நிகழ்ச்சியை நமக்காக இன்னைக்கு சாணக்கியா மூலமாக இந்த நிகழ்ச்சியை நமக்கு இன்னைக்கு ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கிறார். அவருக்கும் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, Kanimuri surgery went well. Please make sure you have the corneal topography, posterior float and corneal pachymetry reports on the table. And நீங்க கனிமொழி ஃபாதரா? ஆமாம் டாக்டர். லாசிக் சர்ஜரி நல்லபடியா முடிஞ்சது. அவங்க நல்லா இருக்காங்க. நான் இப்போ பார்க்கலாங்களா? நீங்க அவங்க வீட்டுக்கே கூட்டிட்டு போலாம். ஹே கனி, நம்ம மொழி அக்கறையின் மொழி. வாசனை கேர். கார்கில் போர்ல தமிழகத்திலிருந்து போர் செய்து இந்திய ராணுவத்துக்காக நிறைய தியாகங்கள் செய்த பல ராணுவத்தினர் இங்கே முன்பாக இருக்கிறார்கள். அவர்களையும் சற்று நேரத்தில் மேடையில் ஏற்றி மரியாதை செய்கிறோம். கர்னல் ராமன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். மற்றும் தாமரை சொந்தங்கள் கூட நிறைய பேர் இருக்காங்க. இந்த மாவட்ட தலைவர் கிரி இருக்காரு, திரு ஜெகதீசன் இருக்காங்க, திரு செந்தில், திரு ராஜ்குமார், எல்லாருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள், நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, ஒரு மிக முக்கியமான நிகழ்ச்சி ஏற்கனவே கூறியது போல இதற்கு முன்பாக இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு 3 போர் 1947 48 நடந்திருக்கு, 1965 நடந்திருக்கு. ஆனாலும் எல்லாருமே இந்த கார்கில் போர் பத்தி தான் அதிகமா பேசுறோம். அது ஏன்னு கேட்டீங்கன்னா அன்னைக்கு இருந்த சூழ்நிலையில நமது ராணுவம் அது எந்த அளவுக்கு ஒரு தியாகங்களை செய்து நமக்காக இந்த வெற்றியை பெற்று தந்தாங்க அப்படிங்கிறத பத்தி பேசுறதுக்கு திரு நிரஞ்சன், திரு ரங்கராஜ் பாண்டியன் இவங்க எல்லாம் நிறைய பேச போறாங்க. ஆனா இந்த போர் வெற்றி என்பது நமக்கு சும்மா கிடைக்கல. 545 பேர் உயிர் தியாகம் செய்து கிடைத்த போர் வெற்றி இந்த கார்கில் போர் வெற்றி. அவர்களை போற்றும் விதமாக தான் நம்ம வருஷம் இந்த நிகழ்ச்சியை கொண்டாடிட்டு இருக்கோம். அவர்கள் செய்த உயிர் தியாகம், அவர்கள் குடும்பத்தினர் செய்த உயிர் தியாகம், அவர்களை போற்றும் விதமாக தான் இந்த நிகழ்ச்சியை நாம் இன்று தினம் நடத்தி கொண்டிருக்கிறோம். இன்னும் சொல்ல போனால் ராமதாஜி பேசும்போது கார்கில் முதல் சிந்தூர் வரை நம்மளோட வளர்ச்சி பாதை, இந்திய ராணுவத்தோட வளர்ச்சி பாதை என்ன என்பதை நமக்காக தெளிவாக பேச இருக்கிறார்கள். ரொம்ப தூரம் கடந்து வந்துட்டோம். ஆனா இன்னும் நம்ம போர் முடியல. மோடிஜி சொல்லிட்டாங்க பார்லிமெண்ட்ல, ஆபரேஷன் சிந்தூர் ஆரம்பிச்சிருக்கு, இன்னும் முடியல அப்படின்னு தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள். அதாவது பாகிஸ்தான் என்கின்ற நாடு உருவாக்கப்பட்ட போது எல்லா கண்ட்ரிக்கும் ஒரு ஃபவுண்டிங் ஐடியாலஜின்னு இருக்கும். பாகிஸ்தானோட ஃபவுண்டிங் ஐடியாலஜியே bleed India with 1000 cuts அப்படிங்கிறது தான் பாகிஸ்தானோட ஃபவுண்டிங் ஐடியாலஜியாக இருந்து கொண்டு வருகிறது. ஆனா இந்தியா கூட நேரடியா போர் செய்து ஜெயிக்கக்கூடிய திறமை பாகிஸ்தானுக்கு கிடையாது, எந்த நாட்டுக்குமே கிடையாது. அதனாலதான் தீவிரவாதம் ஒரு பக்கம், மிலிட்டரி ஒரு பக்கம், கோயில்ல குண்டு, ஸ்கூல்ல குண்டு, குழந்தைங்களை கொல்லுன்னு சொல்லி ஒரு மிக மோசமான ஒரு போரை இந்தியாவுக்கு எதிராக பாகிஸ்தான் எடுத்துக்கொண்டிருக்கிறது. ஆனா இந்திய ராணுவம் எதுக்கு ஒவ்வொரு போரையும் திரும்ப திரும்ப ஜெயிக்கிறாங்கன்னா அதற்கு முக்கியமான காரணம், இந்த கார்கில் போர்ல 16,000 அடி உயரத்துல போர் செய்வது சமவெளியிலயோ கடற்பரப்புலயோ வான்வெளியிலோ பரவாயில்ல, ஈஸியா இந்த நாடு வேணாலும் போர் செய்வாங்க. ரஷ்யால பண்றாங்க, ஆப்கானிஸ்தான்ல பண்ணலாம், ஈராக்ல பண்றாங்க. ஆனா ஹிமாலய மலைப்பரப்புல 16,000 அடிக்கு மேல ஆக்சிஜன் நம்ம சுவாசிப்பதற்கே ஆக்சிஜன் இல்லாத ஒரு இடத்துல போர் செய்யும் பொழுது மிக திறமை, மிக கடுமையான சூழ்நிலை. அந்த சூழல்ல வார் எத்திக்ஸ் அப்படிங்கிறதே இல்லாத பாகிஸ்தானை வென்ற பிறகு டைகரில் ஆகட்டும், 0.4875 ஆகட்டும், அங்க தேசிய கொடியை நட்டு வைத்த பிறகு கூட பாத்தீங்கன்னா இந்திய ராணுவம் செய்த மிகப்பெரிய காரியம், கொல்லப்பட்ட இந்த பாகிஸ்தானை சேர்ந்த ராணுவத்தினரை அந்த நாடு எங்க ராணுவத்தினர் ஏத்துக்கொள்ள அவங்களுக்கு மனசு வரல. ஆனா அந்த பூத உடலுக்கு கூட மரியாதை செய்து அடக்கம் செய்த மரியாதை இந்திய ராணுவத்துக்கு இருந்துச்சு. அது ஏன் இப்படி பண்ணாங்கன்னா, இந்தியர்களிடம் பாரதிய வேல்யூ சிஸ்டம், நமக்குள்ள இருக்க இந்த பாரதிய வேல்யூ சிஸ்டம் தான் அந்த ஹியூமனிடேரியன் சொல்லி கொடுத்திருக்கு. எதிரியாக இருந்தாலும் கூட அந்த பூத உடலுக்கு மரியாதை தர வேண்டும் என்பது இந்திய ராணுவத்துக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால்தான் இந்தியன் ஆர்மி இஸ் ஆல்வேஸ் கிரேட் அப்படிங்கிற திரும்ப திரும்ப நம்ம நிரூபிச்சுட்டே இருக்காங்க. ஆனா இந்த பழக்கம், இந்த பாரதிய வேல்யூ சிஸ்டம் என்பது சுட்டு போட்டாலும் பாகிஸ்தானுக்கு வராது. சுட்டு போட்டா மட்டும் இல்ல, எத்தனை சுட்டு செத்தாலும் அவங்களுக்கு வரப்போறது கிடையாது. அதை அவங்கள்ட்ட எதிர்பார்க்கவும் முடியாது.
இப்படிப்பட்ட ஒரு நாடு, இவர்களுக்கு எதிராக நாம் போர் செய்து ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைந்திருக்கிறோம். இது ஏன்னு கேட்டீங்கன்னா, வி ஆல் பாரதியாஸ், நம்ம எல்லாருமே ஸ்ரீராமர் வழியில வந்தவங்க. நமக்குன்னு ஒரு வேல்யூ இருக்கு, அந்த சிஸ்டத்தை நம்ம வந்து கண்டிப்பாக எப்போதும் கடைபிடிப்போம் என்பதை நம்ம எல்லாரும் மனதில் வைத்துக் கொண்டு, நீங்க ஜியாவுல்லா காலம் ஆரம்பிச்சு இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆசிஃப் முனிர் வரை பார்த்தீங்கன்னா அவங்க ஐடியாலஜி மாறல. அவங்களோட ரிலிஜியஸ் ஃபெனட்டிசமை வைத்து இந்தியாவுக்கு எதிராக ஒரு 1000 ஆண்டு கால போர் போல இன்று வரை அந்த இளைஞர்களை வழி தவறி நடத்தி வைத்து அவங்க ஒரு கல்ட் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்காங்க. இந்த கல்ட் பாத்தீங்கன்னா மௌதூதி கல்ட்னு சொல்லுவாங்க. இந்த பாகிஸ்தான் இருக்கக்கூடிய இந்த மௌதூதி கல்ட் இருக்குல்ல, இதுலதான் பாத்தீங்கன்னா தீவிரவாதிகளை ட்ரெயின் பண்ணுவாங்க. ஆனா மிக அன்பார்ச்சுனேட்டான விஷயம் என்னன்னா, இன்னைக்கு ஃபீல்டு மார்ஷலாக இருக்கக்கூடிய ஆசிஃப் முனீர் கூட இந்த மௌதூதி கல்ட்டை செய்த மிக கொடூரமான நபராக தான் பாகிஸ்தான் வந்து கொண்டிருக்கிறார்கள். இவரோட ஒரே நோக்கம் எல்லாம் இந்தியா அழிய வேண்டும், இந்தியா அழிய வேண்டும். பாகிஸ்தான் உருப்படணுங்கிற எண்ணமே கிடையாது. ஆனா இந்தியா அழியணும் என்ற எண்ணம், இந்து மதம் அழியணும் என்ற எண்ணம் மட்டும்தான் இருக்குது. அந்த ஃபெனட்டிசமே அவங்களை அழித்து கொன்றுவிடும் என்பதை கூட உணர முடியாத காட்டு மிராண்டிகளாக இருந்து கொண்டு வருகிறார்கள். அவர்களுக்கு பாடம் புகட்டியது நம்ம வந்து 2 நேரத்துல, ஒன்னு கார்கில்ல, அதன் பிறகு நரேந்திர மோடிஜியின் தலைமையில் ஆபரேஷன் சிந்தூர்ல 4 நாள்ல போர்னு பாத்தீங்கன்னா 4 மாசம் நடக்கும். ரஷ்யால பாருங்க 1 வருஷமா நடக்குது, இஸ்ரேல் 1 வருஷமா நடக்குது. ஆனா 4 நாள்ல ஒரு நாடு சரண்டர் ஆச்சுன்னா அது இந்தியா அடிச்ச அடி அப்படி, இந்திய ராணுவம் அடிச்ச அடி அப்படி. என்னைக்கு ராவல்பிண்டியில போயிட்டு அந்த நூர்கான் பேஸ் அடிச்சு நொறுக்குனாங்களோ அன்னைக்கே பாகிஸ்தானோட தலையெழுத்து மாறிடுச்சு. இன்னைக்கு வாலாட்ட பயப்படுவாங்க. ஆனா இந்த போர் முடியல. நரேந்திர மோடி சொன்ன போல இந்த போர் முடியல. என்னைக்கு தீவிரவாதம் என்பது முழுமையாக முடிவடைகிறதோ அன்னைக்குதான் இந்த ஆபரேஷன் சிந்தூர் முடியும் அப்படிங்கிறத தெளிவாக கூறியிருக்கிறார்கள். ஆகவே இந்த பாகிஸ்தான் வரக்கூடிய கல்ட் நமக்கு ஒரு டேஞ்சரஸான ஒரு கல்ட், அதை நம்ம வந்து முறியடிக்க வேண்டும் என்பதில் மனதில் வைத்துக் கொண்டு, இன்னைக்கு நான் பாகிஸ்தானை பத்தியோ கார்கிலை பத்தியோ பேசுவதற்கு இவங்க இருக்காங்க. ஆனா என் மனசுல இருக்கக்கூடிய ஒரு ஆதங்கம், தமிழக பாஜகவை நிர்வாகிய நான் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம், தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா எப்போதும் என்ன நடக்குதுன்னா, எப்பெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம், நான் பாலிடிக்ஸ் பேசுறத மன்னிச்சுக்கோங்க, இது பொலிட்டிக்கல் ஸ்டேஜ் கிடையாது, இருந்தாலும் சொல்றேன், எப்பெல்லாம் டிஎம்கேக்கும் அவங்க அலையன்ஸுக்கும் ஒரு பிரச்சனை வருதோ, எப்பெல்லாம் அவங்களால சமாளிக்க முடியலையோ, என்னைக்கெல்லாம் தமிழகத்துல ஆன்மீகம் வளருகிறதோ, என்னைக்கெல்லாம் தமிழகத்துல தேசியம் தலை தூக்குதோ, என்னைக்கெல்லாம் பிஜேபி தமிழ்நாட்டில் பவர்ஃபுல்லா வந்துரும் ஃபீல் பண்றாங்களோ, அன்னைக்கெல்லாம் அவங்க எடுத்து சொல்லக்கூடிய ஒரு விஷயம், சோசியலிசம் இன் டேஞ்சர், செகுலரிசம் இன் டேஞ்சர். இந்த 2 வார்த்தையை தான் வெளியே உடனே எடுத்து விடுவாங்க. 3வது பிஜேபி உள்ள வந்துரும் பயமுறுத்துவாங்க. இந்த 3 விஷயத்தை வச்சுதான் மக்களை வந்து அப்படியே திசை திருப்பி கொண்டு போயிட்டே இருப்பாங்க. இன்னைக்கு டிஎம்கேக்கு என்னைக்கெல்லாம் அவங்க பாலிடிக்ஸ் வீக்கா இருக்கோ, உடம்பு எப்படி வீக்கானே நம்ம ஒரு சப்ளிமெண்ட் எடுத்துப்போம். அந்த மாதிரி டிஎம்கேவோட பாலிடிக்ஸ் என்னைக்கெல்லாம் வீக்காதோ அப்பெல்லாம் அவங்க எடுத்திருக்க சப்ளிமெண்டோட பேரு டாக்டர் அம்பேத்கர். டாக்டர் அம்பேத்கரை இந்தியாவிலேயே அதிக தவறாக பயன்படுத்திய கட்சி எதுன்னு கேட்டீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம் தான். அம்பேத்கர் பேரை கெடுத்ததும் சரி, அம்பேத்கர் சொல்லாத விஷயங்களை சொன்னாரும் சரி, தவறான விஷயங்களை பொய்யாக பரப்பி தமிழகத்தில் அரசு செய்யக்கூடிய ஒரு கட்சி திராவிட முன்னேற்ற கழகமும் அவர்களோட கூட்டணி கட்சிகளும். ஆனா இவர்களுக்கெல்லாம் தெரிந்திருக்க வாய்ப்பு இல்லை. அம்பேத்கர் அவர்கள் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய கான்ஸ்டிடியூஷன்ல இருந்த 3 வார்த்தை, இந்தியா will be constituted as a democratic republic and a sovereign country தான் சொன்னாரே தவிர இந்தியா will be a secular country no, இந்தியா will be a socialist country no அவர் எங்கேயுமே சொல்லல. இதெல்லாம் இடை சொற்கள், இதெல்லாம் காங்கிரஸும் திமுகவும் உள்ள சொருகிய வார்த்தைகள். இந்தியா will be a democratic republic sovereign country ஆக மட்டுமே தான் அம்பேத்கரோட வார்த்தைகள் இருக்குமே தவிர நீங்க சொன்ன மாதிரிலாம் இந்தியாவை மாத்தி காட்ட முடியாது. இன்னைக்கு இன்டெலெக்சுவல் அப்படிங்கிற ஒரு புது பேரை எடுத்து இந்தியாவை திசை திருப்பி நம்ம ராணுவத்தோட பெருமையை இன்னைக்கு வெளிநாட்டு ஊடகங்கள் செய்யக்கூடிய 4 தவறான செய்திகளை ராகுல் காந்தி பார்லிமெண்ட்ல கொண்டு போய் இந்தியா அவமானப்படுத்த நினைக்கிறார். இப்படிப்பட்ட தேச துரோகிகள் ஒழிக்கப்பட வேண்டும் என்பது எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அது வரைக்கும் நாம் பாடுபடுவோம். நம் ஒவ்வொரு ரத்தத்திலும் இந்தியா என்கின்ற டிஎன்ஏ இருக்கு, ராமர் என்கின்ற டிஎன்ஏ இருக்கு. இந்தியால பிறந்தாலே அவனுக்கு மதம் கிடையாது. ராமர் இருக்கார் அவனுக்குள்ள, முருகன் இருக்கார் அவனுக்குள்ள, சிவன் இருக்கார் அவனுக்குள்ள என்பதை மனதில் வைத்துக் கொண்டு மீண்டும் ஒரு முறை இந்த நிகழ்ச்சிக்கு வந்த உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள், நன்றிகள் கூறி சிறப்பு அழைப்பாளர்கள் ஒருவாக பேசுவார்கள். அனைவரும் நிகழ்ச்சியை பொறுமையோடு கேட்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.
தேங்க்யூ மிஸ்டர் வினோத் சார், நன்றி. அடுத்ததாக டாக்டர் நிரஞ்சன், முன்னாள் உதவி பேராசிரியர், டிஃபென்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பர்ட். இவருடைய முனைவர் பட்டத்திற்கான ஆராய்ச்சியும் இந்தியா பாகிஸ்தான் கான்ஃப்ளிக்ட்டுக்கு உண்டானது தான். ஐ வெல்கம் யூ டாக்டர் நிரஞ்சன் ஃபார் தி ஸ்பெஷல் அட்ரஸ். ஹீ இஸ் அன் எக்ஸ்பர்டைஸ். இவரோட எளிமையான எக்ஸ்பிளனேஷன், ஆப்ரேஷன் சிந்தூர்லேயும் பார்த்துருப்பீங்க, நிறைய இடத்துல பேசியிருப்பார். இவரோட எளிமையான எக்ஸ்பிளனேஷன் ஆன் வாட் டிஃபென்ஸ் ஸ்ட்ராட்டஜி, இதெல்லாமே மக்களுக்கு எளிமையாக புரிகிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. இட்ஸ் அன் ஹானர் ஹேவிங் யூ சார். தேங்க்யூ. Jai Hind. I can't hear you. Thank you. So, let me start with mic. Okay. Manufacturing defect. Inga appa amma panna thappu. So, let me say you, since நான் நிறைய வெட்டரன்ஸை பார்க்குறேன், அவங்களுக்கு வந்து இந்தியா வந்து ஒரு மாநிலமாக பார்க்கறது இல்லை. நான் தமிழ்நாடு, நான் ஆந்திரா, நான் கர்நாடகா, நான் மகாராஷ்டிரியன் அப்படின்னு பார்க்கறது இல்லை. தே லுக் இந்தியா ஆஸ் அ ஹோல். ஃபார் தெம் ஐ எம் கோயிங் டு சே ஒன்லி 3 things in 3 different languages. ஒன்று சம்ஸ்கிருதத்தில், ஜனனி ஜென்ம பூமஸ்ய சொர்க்காதபி கரியசி. அதாவது இதை பாரதியார் திரும்பி சொன்னார், பெற்ற தாயும் பிறந்த பொன்னாடும் நற்றவானில் நனிசிறந்தனவே. மூணாவது ராமாதவ்ஜி வந்திருக்காரு. அவர் வந்து பிறப்பால் ஆந்திராவை சேர்ந்தவர். ஸோ அவருக்காக ఏ దేశమేగినా ఎందు కాలేడినా పొగడరా నీ తల్లి భూమి భారతిని. హోప్ ఐ యామ్ రైట్ సార్. ஸோ மூணுத்துக்கும் கருத்து ஒன்று தான். தாய்நாட்டு வந்து சொர்க்கத்துக்கும் மேன்மையானது. தாயும் தாய்நாடும். எங்கே போனாலும் நாட்டை மறக்காதீங்க. ஸோ இந்த கருத்துக்களை முன்வைத்து ஐ எம் நாட் கோயிங் டு ஆட் எனி திங் ஃபர்தர் ரிகார்டிங் தி சப்ஜெக்ட். பிகாஸ் சப்ஜெக்ட் இந்நேரத்துக்கு படங்கள் மூலமாகவும் பேப்பர்கள் மூலமாகவும் 26 வருடங்களாக நாம் பல பேர் பேசி இதை கேட்டுட்டோம். பட் இதுலேருந்து கற்றுக்கிட்ட பாடங்கள் என்ன? இதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் இருக்கும்ல. பாகிஸ்தான் இன்வைட் பண்ணுறான்னா சும்மா வந்து கார்கில பிடிச்சிருக்க மாட்டான். ஸோ லெட் மீ டெல் த பேக்ரவுண்ட். ஹேஸ் த பாகிஸ்தானி மைண்ட் செட் சேஞ்ச்ட்? இன்னி வரைக்கும் அது மாறி இருக்கா இல்லையான்னு சொல்கிற அந்த பேக்ரவுண்ட் வந்து இதன் மூலமாக உங்களுக்கு தெரியப்படுத்த விரும்புகிறேன். தட்ஸ் கால்ட் ஆப்ரேஷன் டொபாக். 1986 ஜெனரல் ஜியா கீழே பிளான் பண்ண ஒரு ப்ரோக்ராம் இது. அதாவது ஆப்ரேஷன் இது. பை பர்வேஸ் முஷரஃப் வாஸ் ஃபோர்ஸ் கமாண்டர் நார்தர்ன் ஏரியாஸ். He planned it, but ஜியா என்ன சொன்னார், இது சப்சிக்வெண்ட் எஸ்கலேஷனுக்கு லீட் பண்ணா, அதாவது அடுத்த கட்டமாக இது பெரிய போராக மாறிச்சுன்னா நம்மளால் இந்த போரை தாக்கு பிடிக்க முடியுமா? ஏன்னா இராணுவத்தில் ஒன்று சொல்லுவாங்க, ஒரு டைரக்ஷனில் நம்ம சண்டை போட்டுட்டு இருக்கும்போது இன்னொரு டைரக்ஷனுக்கு வந்து டீவியேட் ஆகக்கூடாதுன்ட்டு. ஹிட்லர் தோத்ததுக்கும் அதுதான் காரணம். பிரிட்டன் மேலே சண்டை போட்டுட்டு இருக்கும்போது ரஷ்யா மேலே கான்சன்ட்ரேட் பண்ண போனப்புறம் தான் யூ கான்ட் ஃபைட் போத் ஃப்ரண்ட்ஸ். குறிக்கோள் ஒன்றுன்னு வச்சா அந்த குறிக்கோளை நோக்கி போகணுன்றது தான் ஆர்மியோட ஆப்ஜெக்டிவாக இருக்கும். ஸோ அது முடியாதுன்னு சொல்லி ஜியா வந்து அதை புறந்தள்ளினார். அதுக்கப்புறம் அந்த பெனசீர் பூட்டோ, ஷீ ஆல்சோ ரிஜெக்டட் திஸ் பர்டிகுலர் ஆப்ரேஷன். அந்த ஒரு பிளானை ரிஜெக்ட் பண்ணாங்க. ஐ டோன்ட் மீன் டு சே தட் தே வர் குட் டு இந்தியா. அவங்க இந்தியாவுக்கு வந்து சாதகமாக பண்ணாங்களா பாதகமாக பண்ணாங்கன்னு போல, ஏன்னா அவங்க பாதகமாக தான் பண்ணுவாங்க. Let's not forget, it was Benazir Bhutto's time when இந்தியாவில் வந்து காஷ்மீரில் தீவிரவாதம் கோலோச்சிய காலம் ஸ்டார்ட் ஆன காலம். கோலோச்சிய காலம் கிட்டத்தட்ட பண்டிட்டுகளை துரத்தி எடுத்த காலம். அதெல்லாம் அவங்க பீரியடில் ஸ்டார்ட் ஆனது தான். ஸோ கம்மிங் பேக் டு தி சப்ஜெக்ட், அதுக்கப்புறம் பல ஆண்டுகள், கிட்டத்தட்ட பர்வேஸ் முஷரஃப் 12 ஆண்டுகள் வெயிட் பண்ண வேண்டியதாக இருந்தது. அது பாகிஸ்தானோட தலையெழுத்து என்னன்னு தெரியல. யார் ஜூனியர் மோஸ்ட் ஆஃபீஸராக இருக்காங்களோ அவங்கள சீனியர் மோஸ்ட் ஆஃபீஸராக ஜென்ரல் ஆக்குனாங்கன்னா அவங்க யார் ஆக்குனாங்களோ அவங்கள தூக்கி ஜெயிலில் போட்டுருவாங்க, இல்லை நாடு கடத்திடுவாங்க. அதாவது கைடட் டெமோக்ரஸி என்ற ஒரே நாடு உலகத்தில் இருக்குன்னா, அதாவது இராணுவ ஜனநாயகத்தை எப்படி கைட் பண்ணணும், ஹவு டு
army can guide a democracy, we can learn from Pakistan. So considering that as the core issue, in 1998 ஜஹங்கீர் கராமத் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த பாகிஸ்தானி ஜெனரல் அவர் வந்து தேசிய பாதுகாப்பு கொள்கையில் நேஷனல் செக்யூரிட்டி அண்ட் நேஷனல் டிஃபென்ஸ் பிளானிங்கில் ஐ மஸ்ட் ஹேவ் அ ஸ்டேக் அப்படின்னு சொன்ன, அதாவது ஆர்மி மஸ்ட் ஹேவ் அ ஸ்டேக் அப்படின்னு சொன்னப்போ இட் வாஸ் ரிஜெக்டட் பை தென் பிரைம் மினிஸ்டர் நவாஸ் ஷெரீஃப். He resigned. After his resignation, he selected the 7th junior most general by name Parvez Musharraf as the chief of army staff of Pakistan. The same Parvez Musharraf, who was then brigadier, was selected. So he brought in his batchmates or his pals, General Shahid Aziz as chief of general staff. இந்தியாவில் வந்து நம்மளுக்கு சீஃப் ஆஃப் ஜெனரல் ஸ்டாஃப்ன்ற ரேங்க் வந்து 62 வார்க்கு அப்புறம் அபாலிஷ் பண்ணிட்டாங்க. அது வரைக்கும் இருந்தது. ஜெனரல் கவுல், த இன்ஃபேமஸ் கவுல் வாஸ் தேர். த 62 டிபாக்கிளுக்கு மெயின் ரீசன். ஸோ அது அந்த போஸ்ட் அபாலிஷ் பண்ணப்புறம் பட் பாகிஸ்தான் ரீடைன் தட் போஸ்ட். இட் இஸ் அ மோஸ்ட் பவர்ஃபுல் போஸ்ட். ஜெனரல் அசீஸ் ஷாஹித் அசீஸ், தென் ஜெனரல் மெஹமூத், கோர் கமாண்டர் ராவல்பிண்டி. ராவல்பிண்டி கோர் கமாண்டருக்கு வந்து பாகிஸ்தான் வந்து நம்ம மாதிரி நார்தர்ன் கமாண்ட், வெஸ்டர்ன் கமாண்ட், இப்போ தமிழ்நாட்டில் வந்தீங்கன்னா இது சதர்ன் கமாண்ட் கீழே வரக்கூடிய சப் ஏரியான்னு ஒன்று இருக்குது, டிபிஏன்னு சொல்லிட்டு மவுண்ட் ரோட் போனால் நீங்கள் பார்க்க முடியும். இது மாதிரி நம்மள ஸ்டாட்டிக் கமாண்ட்ஸை பிரிச்சிருப்பாங்க. சப்ஜெக்ட் புரிஞ்சவங்களுக்கு புரியும். ஐ எம் சாரி இஃப் ஐ எம் கெட்டிங் இன் டு த சப்ஜெக்ட். ஆனால் பாகிஸ்தான் எல்லாமே ஃபீல்டு ஃபார்மேஷன் தான். கோர் கமாண்ட்ஸ், Corps commands is a corps itself is a field formation. It is divided into 10 commands. The Rawalpindi Corps is also called as a coup making corps. அதாவது யாராவது பாகிஸ்தான் ஜனநாயகத்தை அழிச்சு ஆட்சியை கைப்பற்றணும்னு நினைச்சாங்கடான்னா ராவல்பிண்டி கோர் கமாண்டர் பிளேஸ் a vital role. And then Rawalpindi commander was Mahmood. And then ஃபோர்ஸ் கமாண்ட் நார்தர்ன் ஏரியா வாஸ் மேஜர் ஜெனரல் ஜாவித் ஹசன். இந்த 4 பேருக்கு மாத்திரமே தெரிந்தது தான் இந்த கார்கில் எப்படி இதை ஃபங்க்ஷனல் ஆக்கணும். அதே சூழ்நிலையில் இந்தியாவில் இருந்த பிரதமர் திரு அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்களான தலைமையிலான அரசு லாகூர் சம்மிட் மீட்டிங், அதாவது இந்த பஸ் பயணத்தை மேற்கொண்டு ஒரு பக்கம் நம்ம அமைதி பேச்சுவார்த்தைன்னு சொல்லி போயிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் நம்ம பின்முதுகுல பாகிஸ்தான் ராணுவம் குத்திட்டு இருந்தது. எஸ், த ஈஸியஸ்ட் திங் டு சே இன் திஸ் வேர்ல்ட் இஸ் இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர். தேர் இஸ் நோ 100% இன்டெலிஜென்ஸ் இன் திஸ் வேர்ல்ட். இப்போ கூட ஆப்ரேஷன் சிந்தூரை பற்றி சொன்னாங்க, இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர், இன்டெலிஜென்ஸ். ஏன்னா அவங்கள டிஃபெண்ட் பண்ணிக்க யாரும் வரமாட்டாங்க, அதனால ஈஸியாக அவங்கள தப்பு சொல்லிடலாம். அண்ட் இட் டஸ் ஹேப்பன், சம்டைம்ஸ் இட் டஸ் ஹேப்பன். அந்த ஆப்ரேஷன் ஃபெயிலியர்ன்றது அந்த நடந்தப்போ கார்கில் ஏரியாவில், ஜெனரல் ஏரியா கார்கில், டிராஸ், பெட்டாலிக் போன்ற ஏரியாக்கில் ஹைட்ஸை வந்து அவங்க கேப்சர் பண்ணாங்க. அன்னைக்கு அவங்களுக்கு பொலிட்டிக்கல் ஆப்ஜெக்டிவ்னு எடுத்து பார்த்தா சிச்சுவேஷன் இன் இந்தியா, வாஜ்பாய் ஒரு ஓட்டில் அவர் அறுதி பெரும்பான்மையை இழந்தார் பாராளுமன்றத்தில். ஸோ அப்போ இருந்த கவர்மெண்ட் வந்து இட் இஸ் ஆக்டிங் பிரைம் மினிஸ்டர் லெட் கவர்மெண்ட், தட் இஸ் வாஜ்பாய் லெட் கவர்மெண்ட். ரெண்டாவது, அப்போ இருந்த இன்னொரு சிச்சுவேஷன், போத் இந்தியா அண்ட் பாகிஸ்தான் had become nuclear in 1998. ஸோ பாகிஸ்தானோட எண்ணம் என்னடான்னா, நியூக்ளியர் 2 நாடுகள் நியூக்ளியர் ஆனப்புறம் இந்தியா வந்து ஒரு முழு நேர போரையோ இல்லை பெரிய போரையோ எதிர்பார்க்காது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைச்சாங்க. ரெண்டாவது, அவங்க இந்தியாவுக்கு தெரியாம, ஏன்னா பனிக்காலத்தில் 2 பேருமே வந்து அவங்கவுங்க ஹில்டாப்ஸ்லேருந்து கீழே இறங்குறது ஒரு பழக்கம், இயல்பான ஒரு விஷயமா அது வரைக்கும் கடைப்பிடிச்சிட்டு இருந்தாங்க. It is an informal agreement that both the forces would vacate their posts. That is either Pakistan or India. They will vacate their posts in high hilltops. This Pakistani army took advantage. They occupied the tops. அதனால அவங்களுக்கு கிடைச்ச இன்னொரு பலன், தே குட் இன்டர்நேஷனலைஸ் திஸ் இஷ்யூ அப்படின்னு நினைச்சாங்க. ஏன்னா இந்தியா ரெஸ்பாண்ட் பண்ணணும்னு அவங்க எதிர்பார்த்தாங்க. இந்தியா ரெஸ்பாண்ட் பண்ணா இது உலகளாவிய பிரச்சனையா மாற்ற முடியும். காரணம் என்னடான்னா,
காஷ்மீர் வந்து அவங்களுக்கு என்றுமே அன்றும் இன்றும் என்றென்றும் எட்டாக்கனியாகத்தான் இருக்க போகிறது. காரணம், இன்று இருக்கும் காஷ்மீரில் நம்மளால் 22 hour வரைக்கும் ப்ராப்பர் எலக்ட்ரிசிட்டி ப்ரொவைட் பண்ண முடியுது. Per week, the electricity given to POK, Pakistan occupied Kashmir, is 6 to 7 hours per week. ஒரு வாரத்துக்கு. This is the state of affairs in Kashmir. That is Pakistan occupied Kashmir. So considering that, Pakistan can never imagine to occupy our part. They can't win. அதெல்லாம் இருந்தாலும் பட் ஸ்டில் அவங்களோட இன்னொரு ஆப்ஜெக்டிவ், இது இன்டர்நேஷனலைஸ் பண்ணுறதால மற்ற உலக நாடுகள் வரும், இது அணு ஆயுத போரா மாறாது, அதனால எல்லா நாடுகளும் இந்தியா மேலே ஒரு வற்புறுத்தலை ஏற்படுத்தும் அப்படின்னு நினச்சாங்க. மிலிட்டரிலி ஸ்பீக்கிங், ஸ்ரீநகர் லே ஹைவே வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். இந்தியாவோட அதாவது சியாச்சின் கிளேஷியரில் 82லேருந்து 84க்குள்ளே நம்ம எடுத்த அந்த ஆப்ரேஷன் மேக்தூத், விச் வி கேப்சர்ட் இன் சியாச்சின், including Saltair Ridge, which overlooks Shaksgam Valley. சைனாக்கு பாகிஸ்தான் தாரவாத்து கொடுத்த ஒரு பகுதி அது. அதையும் பிஓக்கையும் ஓவர்லுக் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த ரிட்ஜ்ன்றது. இன்னைக்கு வர இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி அதுலேருந்து தான் வந்துட்டு இருக்கு. இதை வந்து இன்ஃபேக்ட் லேஹையும் அந்த இடத்துல இருந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ இதை அந்த நம்ம அட்வான்டேஜை அவங்க அழிக்கணும்னு பார்த்தாங்க, அது ஒரு காரணம். ஸோ நெகோஷியேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இட் ஸ்டார்டட் சம்வேர் அரௌண்ட் May 3rd, May 5th, we get to know that some kind of infiltration has take place. In fact, அங்க இருக்கக்கூடிய ஆடு மேய்ப்பவர்கள் தான் நமக்கு முதல்ல இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. இதுலேருந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்னடான்னா, inputs can come from any direction. Sometimes the local people are more informed than people from outside. So keep our eyes, ears open, mouth closed. That would be better. Second thing, Pakistan in the operation லாம் பண்ணாங்க. Now I don't want to go into each and every part of how the war took place because most of you would know. Now let me come to Indian response. Once நம்மளுக்கு தெரிய வந்த உடனே there are two aspects of leadership. ஒன்று political leadership, இன்னொன்று military leadership. It's called as strategic leadership அப்படின்னுவாங்க. Strategic decision making. What is the strategic decision making? The leader has to decide, he must have clarity of thought and purpose. Thought, எனக்கு பாகிஸ்தானுக்கு அவர்கள் செய்த தவறுக்கு பாடம் புகட்ட வேண்டும். பர்பஸ், பாகிஸ்தானை இங்கிருந்து அகற்ற வேண்டும், அதனால் என் இருப்பை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். அதாவது டு பிரிங் பேக் த பார்ட் டு இந்தியன் கண்ட்ரோல். அது திரு வாஜ்பாய் அவர்களிடம் இருந்தது. அன்பார்ச்சுனேட்லி 2008 அது நம்ம பார்க்க முடியல, clarity of thought and purpose, and we know what happened. And now we are seeing in Operation Sindoor the clarity of thought and purpose in our actions. The military leadership at that point of time, led by General VP Malik, Chief of Army Staff, Yashwant Tipnis, who was the Air Chief Marshal of Air Force, ரெண்டு type of operation plan பண்ணாங்க. ஒன்று military operation, then DGMO was Nirmal Chandra Vij, Lieutenant General Nirmal Chandra Vij, subsequently Chief of Army Staff NC Vij. அவர் ஒரு பிளான் பண்ணாரு. ஒவ்வொரு பாகிஸ்தானி சோல்ஜர் அவங்க ஹைல உட்காந்துருக்காங்க, நம்ம கீழே இருந்து மேலே ஏறணும். 15,000 அடி 16,000 அடி மேலே ஏறி அதை திருப்பி கேப்சர் பண்ணோம்னா physically we must outnumber them. அதாவது by superiority, ஆட்கள் பலம் கொண்டுதான் இதை பிடிக்க முடியும் தவிர்த்து நம்ம அன்னைக்கு இருந்த டெக்னாலஜியோ இன்னைக்கு மாதிரி நம்ம கிட்ட ஏவுகணைகளும் இல்லை, இன்னைக்கு மாதிரி நம்ம கிட்ட டெக்னாலஜியோ அன்னைக்கு இல்லை. பட் ஸ்டில் we had one thing, the bravery of our forces, the courage of our forces. அடிச்சது அலாரம் சுப ஆரம்பம். ஸ்டார்ட் எப்படி பண்ணாரு, வாழ்க்கையோட்டத்துல முன்னால நின்னாரு, ஆபீஸ்ல போய் கலக்குறாருங்க, எல்லாரும் கேட்டாங்க என்னதான் சாப்பிட்டீங்க பாஸ், ஃபினிஷ் லைனை பண்ணிட்டாங்க கிராஸ். குயிக்கர் ஓட்ஸ் அண்ட் லாஸ்டிங் எனர்ஜியுடன் லைஃப் ரேஸ்ல புன்னகையோட முன்னேறிட்டே இருங்க. குயிக்கர் fuel for the real fit. An Indian Army soldier. So let us keep that in mind. Okay, let me pass to next important episode. So we had taken a decision to capture it. What is the crucial breaking point for Pakistan?
இட் வாஸ் ஜூலை 3rd, டைகர் ஹில்ல சரவுண்ட் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு பர்வேஸ் முஷரஃப் கிரிக்கெட் ஆடிட்டு இருக்காரு. அவருக்கு நியூஸ் போகுது. பிற்காலத்தில் அவரை கிரிக்கெட் ஆட போறாங்கன்ட்டு அவருக்கு தெரியல. அன்னைக்கு இந்த ஒரு இதால என்னாச்சு, பர்வேஸ் முஷரஃப் வந்து நவாஸ் ஷெரீஃப், நவாஸ் ஷெரீஃப் கிரிக்கெட் ஆடிட்டு இருந்தாரு. அவருக்கு இந்த நியூஸ் போகுது தட் இந்தியா இஸ் சரௌண்டட் தி டைகர் ஹில். அண்ட் அஸ் அ மேட்டர் ஆஃப் ஃபேக்ட் நவாஸ் ஷெரீஃப்க்கு யாருமே இது மாதிரி இந்த ஆப்ரேஷன் நடத்துறாங்கன்றத சொல்லலை. அப்படி அவங்க சொல்ல வந்ததையும் நவாஸ் ஷெரீஃப் புரிஞ்சிக்கல. he said go ahead, சக்சஸ் ஆச்சுன்னா எனக்கு, ஃபெயிலியர் நடந்தா உனக்குன்னு சொல்லி டிசிஷன் எடுத்தார் அவர். டிபிக்கல் பொலிட்டீஷியன், பாகிஸ்தானி பொலிட்டீஷியன். ஆஃப்டர் ஆல் எவ்ரி பொலிட்டீஷியன் இன் பாகிஸ்தான் இஸ் a creation of the army. Islamic Jamhuriyat, which Nawaz Sharif first became as prime minister, was a byproduct of ISI. அதுக்கு முன்னாடி ஜுல்ஃபகிர் அலி புட்டோ was a byproduct of Ayub Khan. Imran Khan is a byproduct of Pakistani army. Now the present Shahbaz Sharif is a byproduct of Asim Munir. No wonder Pakistan is like that. So considering this, they had a clear plan. They made a plan, they worked it out. That's why we every time whenever we teach, நாங்க சப்ஜெக்ட் கத்து கொடுக்கும்போது பாகிஸ்தானை பத்தி நாங்க டிஸ்கஸ் பண்ணும்போது ஒரே வார்த்தை சொல்லுவோம், they are tactically brilliant. பாகிஸ்தான் மாதிரி டாக்டிக்கலா இன்னைக்கு நான் என்ன பண்ணணும்ன்றதுல பிளான் போடுறதுல அவங்க கில்லாடிகள், ஆனா ஸ்ட்ராட்டஜிக்கலி ஃபூலிஷ். தொலைநோக்கு பார்வை. அதாவது நான் இதை பிடிச்சிருவேன், இதை ஆக்கிபை பண்ணிடுவேன், நான் இப்படி பண்ணுவேன், இதெல்லாம் கரெக்டாக பண்ணிட்டாங்க. ஆனால் வாட் வுட் பி த இந்தியன் ரியாக்ஷன் அவங்களால காஜ் பண்ண முடியல. காரணம் என்னடான்னா, அவங்க சொன்னது நாங்கள் இன்ஃபில்ட்ரேட் பண்ணலை, எங்கள் ராணுவம் வரல, வந்தது வந்து முஜாஹிதீன். த மினிட் யூ சே முஜாஹிதீன் யூ லூஸ் யுவர் அட்வான்டேஜ். காரணம் என்னடான்னா, போராட்ட வீரர்கள், அதாவது அவங்களுக்கு போராட்ட வீரர்கள் என்பவர்கள் யார் என்றால் ஹஃபீஸ் சயீத் போராட்ட வீரர், சயீத் சலாவுதீன் போராட்ட வீரர், மௌலானா மசூத் அசர் போராட்ட வீரர்கள். இவங்க தான் அவங்களுக்கு ஹீரோஸ். ஸோ அந்த ஹீரோஸோட லஷ்கர்ஸ் வந்து கேப்சர் பண்ணாங்கன்னு சொன்னாங்க. சரி, ஓகே, வெல் டன். ஸோ இந்தியன் ஆர்மி செட் இட் இஸ் அவர் டியூட்டி டு த்ரோ தம் அவுட். ஸோ பாகிஸ்தான் வாஸ் காட் ஆஃப் கார்ட். அவங்க ஆர்மி தான் சொல்லிட்டு அவங்களால, சார் சொன்னார், வினோத் சார் சொன்னார், அவங்க சோல்ஜர்ஸோட பாடிஸையோ இல்லை ஆஃபீஸர்ஸோட பாடிஸோ அவங்க ஏன் ரிட்டர்ன் வாங்கலன்ட்டு. அதை அவங்க வாங்கியிருந்தாங்கன்னா then Pakistan was forced to accept that it is our army that did this thing. அதாவது plausible deniability. அப்படி நான் பண்ணல சாமி, எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்ல முடியாது. பாகிஸ்தான் தான் பண்ணிச்சுன்னு தெரிஞ்சிடும் உலகத்துக்கு. ஸோ அந்த அந்த ஒரு பொய்யை உண்மையாக்குறதுக்கு எவ்வளவோ கஷ்டப்பட்டாங்க பாகிஸ்தான். ஆனால் ஒவ்வொரு முறையும் அவங்க பொய் சொல்லிகிட்டே இருப்பாங்க, ஒவ்வொரு முறையும் இந்தியா கிட்ட பிடிபடுவாங்க இன் ப்ராட் டே லைட், ஆனால் ஒத்துக்க மாட்டாங்க. That is the basic psyche of Pakistan. They are the quintessential congenital liars in this world. அதாவது புரியும்படி சொல்லணும்னா, பிறப்பால் பொய் சொல்லும் குணம் கொண்டவர்கள் பாகிஸ்தானியர்கள். ஸோ நோ வண்டர் தே ஆர் லைக் திஸ். ஸோ அவங்க பிடிச்சாங்க, அவங்க கேப்சர் பண்ணாங்க. இந்தியன் ஆர்மி ரெஸ்பான்ஸ் வந்து தாக்குதல், பதில் தாக்குதல் நம்ம பண்ண ஆரம்பிச்சப்புறம் அவங்களுக்கு வந்து வேற ஆப்ஷன் இல்லை. அவங்க ஒத்துக்கிட்டாங்கன்னா தட் மீன்ஸ் வார். ஒத்துக்கலன்னா அங்க அவங்க அனுப்புனாங்க பாருங்க சோல்ஜர்ஸ், நார்தர்ன் லைட் இன்ஃபேண்ட்ரி. ஃபார் எ கைண்ட் கன்சிடரேஷன், Pakistan is a nation which has its own fault lines. சார் சொன்னார், India, their policy is to bleed India through 1000 cuts, which was brought about by Hamid Gul, then DGISI. Let me say, it doesn't require India 1000 cuts to bleed Pakistan. It requires only 10 cuts to bleed Pakistan. And they are pretty badly bleeding now. And for your information, the Northern Light Infantry, அங்கே அவங்க அமுச்சு வச்ச ட்ரூப்ஸ், இட் கன்சிஸ்டட் ஆஃப் லார்ஜ் கண்டிஞ்சன்ட் ஆஃப் ஷியா ஃபோர்ஸஸ். ஷியா குரூப்புகளை, அதாவது இஸ்லாமிய மதத்துக்குள் ஷியா பிரிவை சேர்ந்தவர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு யூனிட் நார்தர்ன் லைட் இன்ஃபேண்ட்ரி, அதை தான் அனுப்பிச்சு வச்சாங்க. பாகிஸ்தானி ஆர்மி இஸ் ப்ரிடாமினன்ட்லி டாமினேட்டட் பை சுன்னி முஸ்லிம்ஸ். அவங்கள பொறுத்த வரைக்கும் ஷியாஸ் இறந்தா என்ன வாழ்ந்தா என்னன்ற ஒரு கண்ணோட்டம் கொண்டவர்கள். அந்த மைண்ட் செட் இருக்கிறதுனால தான் அவங்க அது மாதிரி பிஹேவ் பண்ணாங்க. ஸோ அதனால தான் அவங்க உடம்புகளையும், அதாவது பூத உடல்களையும் திருப்பி வாங்கலை. அப்படி இருக்கும்போது இந்த டைகர் ஹில் கேப்சர் பண்ணப்புறம் நவாஸ் ஷெரீஃப் எங்கே ஓடினார் நினைக்கிறீங்க? தேர் ஃபாதர் அமெரிக்கா.
For Pakistani, 3 A's are very important. And 3 A's often they misuse. Of course, the first A they have misused totally. Allah. Second, America. Third, army. இந்த 3 ஏல தான் பாகிஸ்தான் இருக்கு. இதில் எது ஒன்று ரிமூவ் பண்ணிட்டோமோ அது தாங்காது. ஸோ அமெரிக்கா கிட்ட ஓடி போய் July 4th happens to be America's Independence Day, US Independence Day. July 3rd, Tiger Hill சரவுண்ட் பண்ண உடனே நவாஸ் ஷெரீஃப் அங்கே போனார். he requested, he asked for a meeting. அப்போ ப்ரூஸ் ரிடில், then Under Secretary of State நினைக்கிறேன், for South Asia Affairs under Clinton administration. So Clinton called up Vajpayee. Why I am saying this specifically, this incident is because this is how a leader should be. That's what makes certain leaders different from that of other leaders. When Clinton called him, Vajpayee, then acting Prime Minister of India, said, ask Nawaz Sharif to withdraw his troops. Otherwise, the operation shall continue, and he cut the call. Come what may. அந்த தைரியம் ஒரு தலைவருக்கு இருக்கணும். அதை விட்டுட்டு மிஸ்டர் புஷ் இந்தியன்ஸ் லவ் யூ அப்படின்னு சொல்லக்கூடாது. சொன்ன பிரதமரும் இருந்தார். Let me not name him because he is no more. So this happened, and Operation Safed Sagar, we bombarded, we blasted the living daylights out of Pakistanis in all hilltops. Rest is history, but let me narrate 3 or 4 different instances or 4 different heroic people in this war. There was one by name Major Marimuthu Saravanan, who belonged to Bihar regiment from Tamil Nadu. First casualty of the war. And his body was retrieved, I think, கிட்டத்தட்ட 20 நாளுக்கு அப்புறம் தான் பாடியை ரிட்ரைவ் பண்ண முடிஞ்சது. Second, Vikram Batra, Captain Vikram Batra, PVC. Third, Captain Manoj Pandey. His father was a rickshaw puller. And when he joined the services, அவர் எழுதியிருக்கார் அவரோட எழுத்துல, சாவு என்னை அணுகினால், என்னை தீண்ட நேரிட்டால், என் ரத்தத்தின் தன்மையை நான் காட்டும் வரை அந்த சாவை நான் கொன்று விடுவேன். And during the final stages of his war, எனிமியோட அட்டாக் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் போஸ்ட், செகண்ட் போஸ்ட், தேர்ட் போஸ்ட் எல்லாத்தையும் கேப்சர் பண்ணிட்டே போயிட்டு கடைசியில் he lost his life due to enemy fire. Fourth officer I must name is Ajay Ahuja, squadron leader Ajay Ahuja. Still it is vivid in my memory. I was a student then, I was doing my higher secondary, 12th படிச்சிட்டு இருந்தேன். It is vivid in my memory. His 2.5-year-old son did the final right of his father. அவரின் தந்தையின் ஈமை கடங்கை, அஹூஜாவின் ஈமை கடங்கை 2.5 வயது மகன் செய்தார். So this is something that I must tell you. But apart from that, what did we learn? We learned something else. Intelligence failure நான் சொன்னேன். Success சொல்லட்டுமா? General Shahid Aziz was in Islamabad, Rawalpindi. Musharraf went to China. அவங்க 2 பேர் நடுவில் நடந்த பேச்சுவார்த்தையை நம்ம டேப் பண்ணோம். டேப் பண்ணி உலகத்துக்கே போட்டு காட்டணும். Look at these fellows, the quintessential liars. இவங்க தான் பிளான் பண்ணிட்டு இவங்க ஆர்மியை சண்டை போட்டு அவங்க ஆர்மின்னு சொல்லக்கூடிய இது மாதிரி இருக்கக்கூடிய ஜெனரல்களும் பாகிஸ்தானில் இருக்காங்க. எதுக்கு மெடல் இங்கே நிறைய வெட்டரன்ஸை நான் பார்க்குறேன் மெடல்ஸோட. பாகிஸ்தான் ஆர்மி மெடல் உடம்பு ஃபுல்லாக குத்திக்கிட்டு இருக்காங்க. எது குத்திக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியல. தோத்த சண்டைகளுக்காகவா இல்லை அவங்க மக்களை கொன்னதுக்காகவான்ட்டு, பட் குத்திக்கிறாங்க. ஓகே, let us not digress into it. Let me finish with the last points, my end note. So முஷ்ரஃபை அந்த ஃபோனை டேப் பண்ணி we proved to the world it is Pakistan who did this. We nailed it. Next,
Let me tell you, that is the first televised war in India's history. Every day there used to be an evening briefing given by MOD, and Palam technical area will be having n number of coffins with slain soldiers. பூத உடல்களை, நமது வீரர்களின் பூத உடல்களை வரிசையாக எடுத்துட்டு வந்து அங்கே அடுக்கி வச்சிருப்பாங்க. அன்றிருந்த பாதுகாப்பு அமைச்சர் ஜார்ஜ் பெர்னாண்டஸ் மற்றவர்கள் வந்து அதுக்கு மரியாதை செய்வாங்க. அது திரும்பி அந்தந்த ஊர்களுக்கு போய் சேரும். அதை லைவ் ரிலேவாக டெலிகாஸ்ட் பண்ணாங்க பல சேனல்கள். அது இன்னும் பல பேரோட மனசில், எங்கள் மாதிரி ஆட்கள், ஃபார் மை ஜென்ரேஷன் இட்ஸ் ஸ்டில் green in my memory. So that showed to the world how information warfare is very crucial. அதாவது மக்களுக்கு நாம் போடும் சண்டையை நம் மக்களுக்கும் புரிய வைக்க வேண்டும். நம் சோல்ஜரோட தியாகம் என்ன, அங்கே சண்டை போடுறாங்கடான்னா அவங்க எப்படி சண்டை போடுறாங்க, எந்த ஒரு ஹாஸ்டைல் கண்டிஷனில் பாகிஸ்தானை வந்து நம்ம ஓவர்வெல்ம் பண்ணோம், அதாவது அவங்கள தாக்கி அவங்கள தோக்கடிச்சோம், இது எல்லாத்தையும் நம்மளால் காட்ட முடிஞ்சுது அந்த சண்டையில். ஸோ இன்ஃபர்மேஷன் வார்ஃபேர், intelligence, strategic leadership, above all the bravery of our forces, இது எல்லாம் கார்கில்ல இருந்து நம்ம हाँ சார், நான் சொல்றேன்ல சார், ரிப்போர்ட் ரெடி ஆயிடும். ப்ரோ ஸ்ட்ரெஸ்டா இருக்கியா? எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸா? ஆமா, இப்பெல்லாம் உங்களுக்கு பயங்கரமா கோவம் வருது. இந்தா உன் ஸ்ட்ரெஸ்ஸுக்கான சொல்யூஷன். ஸ்ட்ரெஸ்ஸுக்காக மாத்திரை எடுத்துப்பாங்களடா? நான் எடுத்துக்கிறேன். ஸ்ட்ரெஸ் அலட்சியப்படாதீங்க. ஸ்ட்ரெஸ்னால உங்களுக்கு சீரியஸான ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் வரலாம். தினமும் எடுங்க ஹிமாலய அஸ்வகந்தா. இது ஸ்ட்ரெஸ் கம்மி பண்ண உதவும். அப்புறம் உங்க ஹெல்த் இதுக்கும் ஃபிட் ஆக. எப்படி ஒரு இந்தியன் சோல்ஜர் நார்த் ஈஸ்ட்லயும் பெர்ஃபார்ம் பண்ண முடியும், 50 டிகிரி இருக்கிற ராஜஸ்தான்லயும் பெர்ஃபார்ம் பண்ண முடியும், -50 இருக்கிற சியாச்சின்லயும் பெர்ஃபார்ம் பண்ண முடியும்னா, that shows the tenacity of the Indian soldier. So finally, let me conclude. Kargil was basically an eye-opener for Indian Army and that of Indian intelligence and that of Indian political leadership on 3 counts. But on basic premise is never trust Pakistan. பாகிஸ்தானை எப்பொழுதும் என்றுமே எதற்காகவும் நம்பக்கூடாது. Don't lower your guard. நம்ம அவங்க மேலே வச்சுட்டு இருக்கிற வாட்சை கம்மி பண்ணக்கூடாது. 3வது, never take a defensive posture against Pakistan. அவங்களுக்கு எதிராக நம்ம வந்து சரி வந்தா பார்த்துக்கலான்ற ஒரு பாஸ்டர் எடுக்கக்கூடாது. அஃபென்சிவ் பாஸ்டர் இஸ் த பெஸ்ட் திங் டு பாகிஸ்தான். பாகிஸ்தானை அப்பப்போ எப்பெல்லாம் அவங்க தப்பு பண்ணுறாங்களோ அப்பப்போ அடிச்சுக்கிட்டே இருந்தால் தான் அவங்க கற்றுப்பாங்க. ஏன்னா அவங்க முட்டாள்கள் அடிப்படையாக. ஓகே, ஸோ லெட் மீ ஃபைனலி சே இட் இஸ் அ வார் வெல் ஃபாட், won by the glory of the troops, and we taught a lesson to the world. We proved a point to the world that our leaders are capable of handling such dire situations. We didn't cross the border, but we still achieved the objective. இன்னி கேட்குறாங்க, சிந்தூர் ஏன் நிறுத்துனீங்க அப்படின்ட்டு. இதோட முடிச்சுக்கிறேன் சார். சிந்தூரை ஏன் முடிச்சிங்கன்னு சொல்லிட்டு, ஆப்ஜெக்டிவ் எதுவோ அதை அச்சீவ் பண்ண அப்புறம் யாராக இருந்தாலும் அந்த ஆப்ரேஷனை முடிச்சிடணும். முடிக்காமல் தொடர்ந்துட்டே இருந்தால் பர்பஸ் இருக்காது. I hope you get my point. Thank you for giving the opportunity for Vinod sir, to Ram Madhav sir, Pandey sir, and to our minority cell president. Thank you very much. The sacrifice of Indian Army should be always remembered. And last suggestion, because Ram Madhav sir is there, sir, I suggest Indian government has added environmental security science to school subjects. Why not add national security also as a subject? At least patriotism will grow in this country. Regionalism will die. Because we have enough regionalism. We require patriotism. Especially in a state like Tamil Nadu where we stay. Thank you. Jai Hind. Thank you, Dr. Niranjan. அவருடைய ஆழ்ந்த அறிவாற்றல் டிஃபென்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பர்ட்டில் எவ்வளோ நல்லா இருந்தது. Thank you. Next, without delay, I would like to call upon Mr. Rangaraj Pandey sir, CEO of Chanakya, to address the எல்லாருக்கும் இனிய வணக்கம். நம்ம ஆடிப்பெருக்கில் சில நல்ல விஷயங்கள் செய்கிறது நம்முடைய பரம்பரை பழக்கம். அதில் நம்முடைய
வருங்கால சட்டமன்ற உறுப்பினர் திரு வினோஜ் அவர்களுடைய ஏற்பாட்டில் ஒரு நல்ல விஷயத்தை முன்னெடுத்திருக்கிறாங்க. ஆப்ரேஷன் சிந்தூர் முடிஞ்சிருக்கும் போது கர்கில் வார் பற்றின என்ன நினைவு அப்படின்னா, சுதந்திர போராட்டத்தை பற்றி நம்ம இன்னும் பேச வேண்டி இருக்குது. இன்னுமே பேசிட்டு கூட நிறைய பேருக்கு தெரியல. சுதந்திரம் ஏதோ காசு கொடுத்து வாங்கி ஒரு பண்டமாற்று முறையில் வாங்கின மாதிரி நினச்சிட்டு இருக்கிறாங்க. எவ்வளோ பேர் ரத்தம் செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறது தெரியல. அதுபோல் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ராஜீவ்காந்தி அவர்களுடைய மரணத்தை விட பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது பிரபாகரன் அவர்களுடைய மரணம். ஏன்னா ராஜீவ்காந்தி இறந்தது எப்போ அப்படின்னா அது 1991. பிரபாகரன் அவர்கள் இறந்தது எப்பன்னா 2009. அப்போ அந்த வித்தியாசம் ரொம்ப பெருசாக இருக்கு. இன்னைக்கு ஒரு 25-30 வயசு இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு பிரபாகரனை தெரிஞ்ச அளவுக்கு ராஜீவ்காந்தியை தெரியறது இல்லை. அதான் ரொம்ப முக்கியமான பிரச்சனை. அப்போ என்ன அப்படின்னா, நமக்கு 25 வருஷத்துக்கு முன்னாடி கர்கில்ல கிட்டத்தட்ட 500 பேர் இந்த இடத்துல இருக்கிறதுக்கு எவ்வளவு இருக்கீங்களோ அதுக்கு குறையாத ஆட்கள் தங்களுடைய உயிரை தியாகம் செய்திருக்கிறார்கள். நம்ம பார்க்கணும், இழந்திருக்கிறார்கள் பார்க்கணும். இழக்க போறோம்னு தெரிஞ்சு ரொம்ப முக்கியமான விஷயம் அதுதான். நம்ம திரு ராம் மாதவ் இருக்கிறாங்க. நம்ம ரொம்ப சீக்கிரமா அவரை மத்திய அமைச்சராக நம்ம பார்ப்போம், நான் நம்புறேன். அவங்க வினோஜ் அவர்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது போல ஜம்மு காஷ்மீர்லையும் வடகிழக்கு மாநிலத்திலும் இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கிற பல முன்னேற்றங்களுக்கு ரொம்ப முக்கியமான காரணமாக அடிநாதமாக இருந்தவர். எப்படி ராணுவ வீரர்கள் நேரடியாக களமாடினார்களோ அதுபோல அவர் ஆர்எஸ்எஸ்க்கு எப்பப்பெல்லாம் தேவையோ அங்கே திரும்ப கூப்பிடுவாங்க, பிஜேபிக்கு எப்பப்பெல்லாம் தேவையோ அங்கே அனுப்பிடுவாங்க. ரெண்டு கடையில் ஒரு ஒரிஜினலான பாலம் திரு ராம் மாதவ் தான். அது பேலன்சிங் ஆக்டில் அவர் மாதிரி ஒரு எக்ஸ்பர்ட் பார்க்க முடியாது. அந்த டிப்ளமசியில் அந்த ஷார்ப் பார்க்கரில் திரு ஜெய்சங்கர் அவர்களுக்கு கொஞ்சமும் குறைவில்லாதவர். அந்த அளவுக்கு ஒரு பெரிய இன்டெலிஜென்ஸ் அவர். அவரை நான் தினமலர் காலத்திலேருந்து நான் ஃபாலோ பண்ணிட்டே வரேன். எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக செயல்படுறாரு, எவ்வளோ டிப்ளமேட்டிக்காக ரொம்ப ப்ரிசைஸாக இருக்கிறார் அப்படின்ட்டு. அப்போ நமக்கு 25 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கார்கில் போரில் நம்ம திரு டாக்டர் நிரஞ்சன் அவர்கள் குறிப்பிட்டது போல நம்ம ஊரை சேர்ந்த, ராமேஸ்வரத்தில் பிறந்த, திருச்சியில் படித்த, பீகார் ரெஜிமெண்டில் வேலை பார்த்த மேஜர் சரவணன் அவர்கள் அந்த உயிர் தியாகம் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது. என்ன கவனிக்க வேண்டியது அப்படின்னா, அவர்கள் இருந்தது 16,000 அடி மேல. பாகிஸ்தான் இந்த பில்டிங் ஒரு 70 அடிங்க அந்த உயரம், ஒரு 70 அடி உயரம். இப்போ 16,000 அடினா கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. நான் கேதார்நாத் பத்ரிநாத் யாத்திரைக்கு போனேன். கேதார்நாத்ல போய் மேலே இறங்கி இத்தனைக்கு ஹெலிகாப்டர்லாம் போனேன். அங்கே அந்த ஸ்ரைன்ல இறங்கின உடனே என்னுடைய ஒய்ஃபுக்கு முகமெல்லாம் அப்படியே ப்ளூ ஆயிடுச்சு. அது இருக்கவே முடியல, அந்த இடத்துல மூச்சு விடுறதே பெரிய விஷயமாச்சு. அப்ப நம்முடைய ராணுவ வீரர்கள் தன்னையும் சுமந்து, தன்னுடைய ஆயுதங்களையும் சுமந்து, அங்க இருக்கக்கூடிய எத்தனை நாள் அங்க இருக்க வேண்டியிருக்கு தெரியாம உணவுப் பொருட்களையும் சுமந்து எதிரியும் தாக்குறதுக்கான குறி வச்சிருக்கணும்னா என்ன மனோதிடம் இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அங்கெல்லாம் சர்வை பண்றதே இருக்கிறதே ஒரு சாதனை. அங்கெல்லாம் நீங்க பேரால டியூட்டில இருந்தீங்கனாலே இது பெரிய சாதனை. ஆனா அங்க எதிரியை பார்க்கணும். இன்னும் சொல்ல போனா முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா, நான் சொன்ன கேதார்நாத் 11,000 அடி. ஆனா இந்த கர்கில்ல மேஜர் சரவணன் எதிர்கொண்டது 16,000 அடி, 6,000 அடி கூட. அங்க அவருக்கு மேல எதிரி இருக்கிறாங்க. கொஞ்சம் அந்த விசுவலைஸ் பண்ணி பாருங்க. எதிரி மேல அப்படின்னா அட்வான்டேஜ் அவருக்கு, நாம கீழே. அப்ப இங்க இருந்து கொஞ்சம் கொஞ்சமா தான் போய் நம்ம பண்ணோம். இன்னைக்கு நரேந்திர மோடி இருக்கிறாரு, ட்ரோன் இருக்கு, படக்குன்னு போய் அடிச்சுட்டு வந்துடலாம். அன்னைக்கு ட்ரோன் ஒண்ணு இல்லவே இல்லை. அது ரொம்ப முக்கியமா புரிஞ்சுக்கணும். அப்ப நம்ம நேரடியா இந்த பக்கமும் போகணும், அந்த பக்கமும் வரணும் அப்படின்னு பாக்குறோம். அப்ப எதிரியால் நாம் சாவோம் என்று தெரிந்து அந்த இடத்துல ஏறுறது என்ன, அது இந்திய ராணுவ வீரர்கள் தவிர வேற யாருக்காவது துணிச்சல் வருமானு யோசிக்கணும். அவர் சாகிறதுக்கு முன்னாடி 4 பாகிஸ்தானியர்களை கொன்று விட்டு தான் செத்தார். அவர் சாதாரண விஷயம் இல்ல. டாக்டர் நிரஞ்சன் அவர்கள் குறிப்பிட்டது போல அந்த போர்ல முதல் பலி அவர் என்ன செஞ்சிருந்தாருன்னு ஒரு 20 ஏன்னா 3 மாசம் நடந்த போர். இன்னைக்கு நம்ம 4 நாள் போர் பார்த்து டயர்ட் ஆயிட்டோம். 4 நாள் என்னங்க போர் முடிச்சாங்க. 3 மாசம் நடந்த போர், மே ஜூன் ஜூலைல. அந்த 3 மாசம் நடந்த போர்ல முதல்ல இப்ப வர்ற 10ஆம் தேதி நினைக்கிறேன், if I am not wrong, அவருடைய பிறந்த நாள், மேஜர் சரவணுடைய பிறந்த நாள் ஒரு 10ஆம் தேதி வரப்போகுது. இன்னும் ஒரு வாரத்துல. அவர் இன்னைக்கு இருந்தா 53 வயசு, அன்னைக்கு இருந்தா ஒரு 27 வயசு. அப்ப களத்துல போய் நின்று எதிரிய மேல பார்த்து ராக்கெட் லான்ச்சரால முதல்ல அடிச்சு என்னென்னலாம் செஞ்சாரு, எவ்வளவு பெரிய அசாத்தியமான விஷயங்களை செஞ்சாருங்கிறதே 1 மாசம் 2 மாசம் கழிச்சுதான் ராணுவத்துக்கே தெரிந்தது. அப்ப நமக்கு எப்படி தெரியும் பாருங்க. ஏன் திருச்சியில மேஜர் சரவணன் பேர்ல ஒரு சர்க்கிள் வச்சு அந்த இடத்துல நிப்பாட்டி வச்சிருக்காங்க அப்படின்னா, மேஜர் சரவணன் செய்த விஷயம் அனுமார் செஞ்ச மாதிரி அசாத்தியமான விஷயம். அதான் அசாத்தியமான, சாதாரணமான விஷயம் இல்ல. அப்ப அங்க போய் நின்று 4 வருஷம் தான் ஆச்சு மிலிட்டரியில போய் சேர்ந்து. ரொம்ப முக்கியமான விஷயம், அவருடைய தகப்பனாரும் ஒரு ராணுவ வீரர், லெப்டினன்ட் கர்னலா இருந்தவர். அப்ப அந்த நம்ம எல்லாம் பாக்குறோம், ஒரு அரசியல்வாதி தன்னுடைய பிள்ளை அரசியல்வாதி ஆக்கிட்டு என் பிள்ளை மந்திரி ஆயிரணும், என் பிள்ளை அமைச்சர் ஆயிரணும் அப்படின்னு பாக்குறோம்.
ஆனா ஒரு ராணுவ வீரன் என்னுடைய மகனும் ராணுவ வீரர் ஆகணும்னு சொன்னார்னா அது எவ்வளவு பெரிய தியாகம் பாருங்க. ஏன்னா அவருடைய தகப்பனார் அவரும் ராணுவத்தில் பணிபுரிந்த போதே உயிரிழந்தவர். மேஜர் சரவனுடைய தகப்பனார் லெப்டினன்ட் கர்னல், அவரும் ராணுவத்தில் பணிபுரிந்த போதே உயிரிழந்தவர். அவருடைய மகனை இந்த நாட்டுக்காக கொடுத்தார். அந்த தாயோடைய மனசை யோசிச்சு பாருங்க. தன்னுடைய கணவனும் இந்த நாட்டுக்காக உயிரிழந்திருக்கான், தான் பெத்த பிள்ளையும் இந்த நாட்டுக்காக உயிரிழந்திருக்கான். ஜஸ்ட் இமேஜின். விக்ரம் பாத்ரா உட்பட பலரை சொல்லலாம். ரெண்டே விஷயங்கள் தான். பாகிஸ்தான்ல நம்மகிட்ட என்னென்னலாம் ராணுவ பலம் இருக்குதோ அது அத்தனையுமே பாகிஸ்தான் இருக்குது, நோ டவுட். ஆனா நம்ம ராணுவர்கிட்ட இருக்கக்கூடிய இன்டெகிரிட்டி, இந்த தேச பற்று அவரிடம் இருக்குதா அப்படின்னா இல்லவே இல்லை. ஏன் அப்படின்னா அவர்கள் பிஹேவ் பண்றது ஒரு ரவுடி மாதிரி. நம்ம தம்பி அருண் சொல்லுவான் ரக்குடு ஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பான், ஒரு ரோக் ஸ்டேட் சொல்லிட்டே இருப்பான். அந்த மாதிரியான ஒரு கட்டமைப்பு முழுக்க பாகிஸ்தான்ல. ஆனா முழுமையான பவர் இருந்தும் ராணுவ அதிகாரிகள், ராணுவ தளபதிகள் இந்த தேச அரசியல் தலைமைக்கு கட்டுப்பட்டிருக்கிறார்கள். இந்த டிசிப்ளின் உலக வரலாற்றில் பார்க்க முடியாது. அவ்வளவு ஆச்சரியமான விஷயம். சோ ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ராணுவ வீரர்களுடைய தியாகம் ரொம்ப ஆச்சரியமானது, அவர்களுடைய முடிவு, அவர்களுடைய தலைமை. இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த அரசியல் தலைமையோட துணிவு. இந்த டிசிஷன் யார் எடுப்பா அப்படிங்கிற பார்க்கணும். எல்லாராலையும் இந்த டிசிஷன் எடுக்க முடியுமான்னு பார்க்கணும். வாங்க சண்டைக்கு போயிடலாம் அப்படின்னு அன்னைக்கு வாஜ்பாய் அவர்கள் எடுத்தார். வாஜ்பாயுடைய காலத்தில் தான் புத்தா லாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அணு ஆயுத சோதனை நடத்தப்பட்டது. அமெரிக்காவுக்கு தெரியாம வாஜ்பாய் அவர்கள் பிரஸ் மீட்ல அவருடைய பிரைம் மினிஸ்டர் இல்லத்துல வந்து அந்த லான்ல பிரஸ் மீட் கொடுக்கிற வரைக்கும் அமெரிக்காவுக்கு தெரியாது நாம் ஒரு அணு ஆயுத சோதனையவே நடத்திட்டோம் அப்படின்னு. அந்த அளவுக்கு வேலையும் பார்த்து அதை சைலண்டா பார்க்கக்கூடிய கெப்பாசிட்டி நம்முடைய பிரதமருக்கு இருந்து. ரொம்ப ஆச்சரியம் பாருங்க. அது பிஜேபிக்கு தான் தெரிஞ்சிருக்கு. என்னது, இந்தியாவில் ரோடு போடணும் அப்படிங்கிறது, இந்தியாவில் அணு ஆயுதம் கொண்டு வரணும்னு. ஒரு வளர்ச்சிக்கு தேவை என்ன விஷயம், 360 டிகிரி இந்தியாவை சேர்ந்த ஒருத்தர் நம்ம ககன்யானுக்கு தயாராகி இன்னைக்கு இஸ்ரோல போய் மேல இருந்துட்டு நாசா வழியா போய் இன்னைக்கு வந்து மேல இருந்து விண்வெளியில இருந்து மட்டும் பேசுறார் சுக்லா. இத மாதிரி பல 360 டிகிரி, அது விண்வெளியாக இருக்கட்டும், ராணுவமா இருக்கட்டும், களப்பணிகளா இருக்கட்டும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட், இது அத்தனையிலுமே அவ்வளவு விஷயங்களை அன்றைக்கு வாஜ்பாய் செய்தார். இன்றைக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி செய்கிறார். நம்ம பார்க்கணும். ராணுவ வீரர்களை முழுமையாக நம்பி அவர்களுக்கு முழு ஃப்ரீடம் கொடுத்து அதை செய்து காட்டிய தலைமை இந்த அரசியல் தலைமை என்ற ராணுவ தலைமை. எவ்வளவு பெரிய ஆச்சரியமான இன்டெகிரிட்டி பாருங்க. நாம் எல்லாம் பாதுகாப்பாக இங்கு நிம்மதியாக அமைதியாக உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம் சொன்னால் இது போன்ற முன்வரிசையில் இன்னைக்கு அமர்ந்திருக்கக்கூடிய நம்முடைய வெட்டரன்கள் அவர்கள் அங்கே அந்த இடத்துல உட்கார்ந்துருக்காங்க. ராணுவ வீரர்களை மதிக்கக்கூடிய போக்கு வந்து சினிமா ரிலீஸ் ஆனவனே ஹீரோ மதிக்கிற மாதிரி ஆபரேஷன் சிந்தூர் முடிஞ்சிருச்சு, சூப்பர் சூப்பர் சூப்பர், ஆபரேஷன் விஜய் திவஸ் முடிஞ்சிருச்சு, சூப்பர். அது இல்ல, 365 நாளும் எதிரை எங்கெங்கெல்லாம் ராணுவ வீரரை பார்க்கிறோமோ அங்கெங்கெல்லாம் அவர்களை மதிக்கப்படணும். எந்த நாடு தன்னுடைய ராணுவ வீரனை மதிக்கிறதோ அதுதான் முக்கியம். யோசிச்சு பாருங்க. சின்ன ஒரே விஷயம் சொல்லி முடிக்கிறேன். ராணுவத்துக்கு வேலைக்கு போறவன் வேலைக்காக போறது இல்லை, அதுக்கு இங்க கூலி வேலை பார்த்துட்டு போயிடலாம். உயிர் தியாகம் பண்ண நேரலாம். பீகார் ரெஜிமெண்ட்ல இருந்தவன் அஸ்ஸாம்ல உட்கார்ந்து மேஜர் சரவணன், அவரை உடனே கிளம்பி கர்கில் போனாங்க. கார்கில் போறதா, எதுக்கு சண்டை நடந்துட்டு இருக்குன்னு ராணுவ சொல்ல முடியாது. மேஜர் சரவணன் ஒரு டீம் லீட் பண்றாரு. அப்ப என்ன செஞ்சிருக்கலாம், தம்பி நீ எல்லாம் மேல போப்பா அப்படின்னு சின்ன பசங்களை பின்னாடி வச்சிருக்கலாம். அவருடைய ஜூனியரை அவர் லீட் பண்றார். ஒரு லீடர் எப்படிப்பட்டவரா இருக்கணுங்கிற பாத்துங்க. மேஜர் சரவணன் முன்னாடி போறார். அப்ப நான் அந்த லைனை கிளியர் பண்றேன், பின்னாடி நீ வா அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஒரு தலைமை எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு இந்திய ராணுவம், இந்திய அரசியல் தலைமை எப்பவுமே இருக்கு. அப்ப ராணுவ வீரர்களை 365 நாளும் மதிக்கப்படணும். வெறும் போர்க்காலங்களில் மட்டும் இல்ல. அப்ப ராணுவர்களை அவங்களுக்கு வந்து என்ன கணக்கு இருக்கு, அங்க உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்கக்கூடிய பார்டர்ல உட்கார்ந்து இருக்கக்கூடிய இந்தியாவின் கடைசி கிராமம் சொல்லக்கூடிய இடங்களை உட்கார்ந்து இருக்கிறவங்க ஏன் அந்த பணி புரியணும்? அப்ப அவர்களை, அவர்கள் குடும்பத்தை இந்தியா பார்த்துக் கொள்ளும் என்று சொன்னால் இந்த இந்தியாவை அவர்கள் பார்த்துக் கொள்ள தயாரா இருப்பார்கள். அப்ப அவர்களுக்கான மரியாதை ரொம்ப முக்கியம். அது 365 நாளும் கிடைக்கணும், ஒரு நாள் 2 நாள் இல்ல. ரொம்ப அற்புதமான ஒரு ஆச்சரியமான சிறப்பு விருந்தர் நம்மகிட்ட வந்து இருக்கிறாரு திரு ராம்நாத் அவர்கள். அவருடைய பேச்சுக்கு வழிபட்டு ரொம்ப சுருக்கமா பிடிக்கிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். நன்றி திரு ரங்கராஜ் பாண்டே அவர்கள். அடுத்ததாக I would like to welcome Mr. Ramnath ji for the special address. அவருடைய எக்ஸ்பர்டீஸ் வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் மாநிலத்தில் ஒவ்வொரு சிட்டிசன்ஸ் அண்ட் அவரோட இன்டெல்ஸ் எல்லாம் வச்சு தான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஹஸ் பீன் எய்டிங். இட்ஸ் அ ஹானர் ஹேவிங் யூ சார். ப்ளீஸ்.
My humble pranams to all those eminences present on the dais and up the dais in the audience. Today is a very auspicious day. My greetings to all of you on this auspicious Savan occasion. I'm really scared of standing in front of you for more than one reason. Firstly, I cannot speak in your beautiful mother tongue, Tamil. My mother tongue is also beautiful, which is Telugu, but obviously, if I speak in Telugu, probably majority of you may not understand. So I am forced to speak in English. I know that people of Tamil Nadu are very well versed in English. You know, we used to have a great scholar by name Right Honorable Srinivasa Shastri, a great scholar from Chennai, Madras those days. He went to London during the Second World War time. He happened to meet with Winston Churchill, the Prime Minister of Great Britain. While conversing with Churchill, Mr. Srinivasa Shastri felt that Churchill's English was grammatically wrong. Now, Shastri ji was a scholar. Scholars are seldom afraid of anybody. So he told Churchill that, Mr. Churchill, your English is grammatically wrong. Churchill was taken aback. Here is a guy whom we taught English, who we are ruling over their country, and this fellow comes to me and tells me that my English is wrong. But Churchill was a gentleman, so he did not get angry. He only told Shastri that, Mr. Shastri, what we Englishmen speak is English. The grammar just follows. For most of us, grammar only follows. But nevertheless, I know people of Tamil Nadu understand English better. So I have to settle for English for a little while that I would speak. My second problem is to come as the last speaker after many long speeches, very good speeches, after 3-4 speeches, to be made the last speaker of the day. You know, as a student while studying my engineering course, I read a book called How to Win Friends by Dale Carnegie. Some of you might have read it. If anybody writes a parody to it, How to Win Enemies, one of the principles will be to become the last speaker in a program after many people have spoken, and you become the last speaker and talk for too long. Sure way of winning more enemies. So I don't have any intention of winning too many enemies. We already have enough enemies. So I will try to be certainly very brief. I'm reminded of a very funny incident. You know, one fellow like me came as the last speaker. Many people have spoken at length about what all happened about the subject of the day. This guy started speaking for long. So one of the audience by then he was so bored, he frustrated. He picked up a stick and started running towards the dais. Naturally, this speaker got scared. He said, no, I'm not going to give a long speech. Please don't get too annoyed, too angry. That guy said, no, you carry on. Whatever you want to do, you do. I'm looking for the fellow who called you. So I don't want to put Mr. Vinod in that situation that you catch hold of him afterwards. So let me be very brief. But at the very outset, let me pay my greatest obeisance, respect to this great land of Tamil Nadu, friends. Let us not arrogate this great responsibility of teaching patriotism to people of Tamil Nadu. Tamil Nadu's every person is a great patriot. Patriotism is not the property of any party, nor any movement.
There was a mention about Major Sharvanan. The first sacrifice during Kargil War was by Major Sharvanan, the hero of Batalik. But not only that. Innumerable people sacrificed their lives for the country. But more importantly, you look at the history of the public sentiment of the state, no less than any other state in the country. I would say much more than many states, other states in the country. Do you know when 1962 war happened with China? There used to be a very strong Dravidian movement in this state. Annadurai was the face of the public leadership of the state. Entire Tamil Nadu stood like one man behind Indian Army. Tamil Nadu contributed 35,000 rupees to National Army Welfare Fund. One of the highest contributions came from Tamil Nadu. Are we questioning the patriotism of those people? In 1971, when there was a war against Pakistan, again people of Tamil Nadu contributed the highest amount for Indian Army welfare, 3.5 crores. And during Kargil War, highest public support again came from Tamil Nadu. 30 crores Tamil Nadu contributed for Kargil Welfare Fund. So when we say that, Tamil Nadu needs to be taught patriotism, we are making a mistake. We are insulting the people of Tamil Nadu. People of Tamil Nadu are as patriotic as any other people in the country. We are all proud of this great country, great state, which has done so much for our country. In any state, in any part of the country, there can be people professing different ideologies. But every other ideology, if we start questioning, and if we giving certificates of patriotism and anti-nationalism to them, we are doing great injustice to our own people. As far as Kargil Vijay Divas is concerned, you have heard a lot about what all happened at that time. I would say after 1971 victory against Pakistan, the next great victory that India secured was in 1998. In 1999, in the Kargil War. It went on for more than 3 months, almost 3 months. So many have sacrificed. Some names have been recalled here. I come from Andhra Pradesh. We had Major Padmapani Acharya, who made supreme sacrifice and captured 3 very important, peaks. We showed our valor, we showed our vigor, our ferocity. And that vigor, that ferocity of Indian Army, as it was mentioned, we are the bravest army, and that bravery can be seen even to this day. Few weeks ago, we had Operation Sindoor. There also we showed our bravery. That is why today Pakistan is no longer our only, Pakistan doesn't come alone to fight with us. It brings China surreptitiously with it. It needs Turkey to fight with India. It can't stand before us all alone. We are a much bigger, much stronger force today. I bow before all our army personnel who are sitting here, who served the army, who served the country. A country which does not respect its armed forces will not have any future. A person who cannot respect the contribution, sacrifices of our army, cannot call himself, forget about patriot, not even a citizen of this country. Because we are today breathing, having peaceful life, we are sleeping peacefully at night because thousands and thousands of our brothers and sisters from our own state, own region are standing guard at our borders. May I tell you, my introduction said that I worked in Northeast, and of course I worked in Kashmir. I was there at Bomdila in Arunachal Pradesh, just below Tawang. I was made to visit the army
army cantonment, army camp in Bomdila. When I went there, one Subedar, one soldier, came to me and asked me, "Are you from Tamil Nadu? Are you from Chennai?" Looking at my black skin and all that, he thought I am also from Tamil Nadu. I said, "No, not from Tamil Nadu, but I am your neighbor. I'm from Andhra Pradesh." போத்தீஸ் இன் ஆடி சேல் ஷாப்பிங் உடன் டிஸ்கவுண்ட் வவுச்சர். ஆடியில டிஸ்கவுண்ட் ஷாப்பிங், ஆவணியில டிஸ்கவுண்ட் வவுச்சரோட ஷாப்பிங். Our mess. I mean, he thought he can probably feed me good food. I told him, "You are from Tamil Nadu. You are in ITBP. ITBP guards that border. Why don't you feel that, this is such a difficult place? You live in a temperature of 30 to 45 degrees. Here, it is 20 to 0. He said, "Yes, sir, it is difficult." Sir, "No, sir, I am very proud to be here." He is proud. He is a Tamil. He is far removed from the Himalayas. Weather-wise, food-wise, climate-wise, habits-wise, everything different. But he is proud to guard India's border, going from Tirunelveli, Tamil Nadu, Madurai corner to Arunachal Pradesh and Himachal Pradesh and Kashmir. That is the spirit of Indian Army. We are one army, one people. Maybe in politics we fight about Tamil Nadu, we fight about our language, our other issues. But when it comes to country security, we are one people. The army represents the great oneness of India. We should all be very respectful of that army. The tragedy is with some political parties, that for them, politics comes before even respecting the army. You have seen what happened in the parliament in the last 2 weeks. The opposition party every day stands up and questions, "Tell me how many pilots died. Tell me how many aircraft were shot down." Did we ask in 1971 war how many pilots were down, how many aircraft were down, how many tanks were destroyed? Do we really think about that? In a war, there will be hits and misses. What we should always be proud of is what our army has achieved for us. In Operation Sindoor, our army taught us such a massive lesson. Remember, not just to Pakistan, don't make that mistake. The lesson was not just to Pakistan, but the combined force of China, Pakistan, Turkey and Azerbaijan. 4 enemies coming together, and we stood one army of India stood like a rock and defeated all the 4 of them, taught them a big lesson. You are not proud of that? You are not happy about that? You are asking, no, how many tires were punctured? How many bullets were dropped? This is the problem in India, friends. Not today. Since we are talking about Kargil War, I very vividly remember I used to edit a magazine those days. In Kargil War also we have seen the same mindset of this party. Madam Sonia Gandhi, those days gave a speech in the parliament. She first of all demanded there should be a special session in parliament about Kargil War. Special session was called. In the special session, she said, "I don't support the government. I don't consider that this government has brought victory. Okay, maybe army won, but government lost." Congress party refused to celebrate Kargil Divas for years and years. Kargil Vijay Divas was not supported. Did the soldier fighting for India think about BJP and Congress when he was facing the enemy? He only thought about India and India's integrity, and you don't have the sense of respecting that soldier. That's why I said, those who do not respect our soldiers do not have a right to call, much less patriots, at least even call themselves as citizens of this country. So today, our armed forces are a pride of our country and a great scare of many of our rivals. This happened because we have a leadership also in this country which has full faith in Indian Army. I was at the Pangangso Lake just last week.
I was at one of our bases there. The major there told me, sir, we don't have any politics in our army. Armed forces are above politics. But we can very happily tell you, we are so proud, so happy and so confident today that if tomorrow some Chinese fellow tries to enter my territory, I don't have to wait for permission from Delhi to counter him. I can simply take out my gun and shoot him. Nobody is going to question me. That is the kind of freedom Prime Minister Modi gave to me today. We are very confident. We are teaching a very big lesson to our adversaries. Pakistan is a tiny adversary. It cannot stand us one day. That's why it is seeking help from China, Turkey, Azerbaijan. Whoever is there to help them, it is going begging for help from them. But we have a formidable challenge from China. Even on that front, today we are standing with a lot of strength, courage and determination. It happened because we have a leadership in Prime Minister Modi who trusts Indian Army, its ability to take the challenges and bring victory to our country. Don't question them, have faith in them. That is why today we changed our tactic also. Until now, when China violated our borders, we used to go to them diplomatically, begging them to go back. Violations of our border have happened innumerable number of times. May I give you, in 2011, A.K. Antony was India's defense minister. He told the parliament that in that 1 year, 2011-2012, there were 600 border violations by China. 600. But every time border violation happened, we used to send a love letter to Beijing. We used to ask them, please go back. They would sit there for 20 days and they go back. But what happened at Galwan, you know, when they tried to cross into our side, we did not send just a love letter, we sent our army also. Today, we are of course following diplomatic protocol, strong diplomatic response, but also strong ground response today. If you try and encroach my territory, I'm not going to send you just a love letter. I'm going to send you a bullet, a bomb, a weapon. China moved its armies. We moved our armies to Ladakh. China moved its tanks. We moved our tanks. China moved aircraft. We moved our aircraft. China built bases. We built bases. We are standing eyeball to eyeball today. No problem, 4 years. We will stand because every inch of our territory is a matter of pride for us. We are not letting an inch of our territory to be illegally occupied by anybody. That doesn't mean we are warmongers. We don't want war. We want peace. But peace can be bargained only through strength. Peace of a weakling is surrender. We are not going to surrender. We have faith in our armed forces. We have faith in our armed forces leadership. With our faith in them, we will secure every inch of our territory. That is the determination of our government today. The government belongs to everybody. So on this day, on this Kargil Vijay Divas, remember that the whole country must stand united behind our army. Rest the army will take care. As I said, army has no party, army has no color, no religion, no language. Everybody is there in the Indian army. But army's only motivation is Jai Hind. The Hindustan should win. The country should win. The political leadership, today's political leadership, is giving all the support that is needed for our army, for our army to bring pride, laurels to our country. We only hope that the opposition party
especially the Congress leadership, understands this. That when it comes to nation, when it comes to army, we are all one. I gave you the example of people of Tamil Nadu. How, irrespective of them having ideological differences with the then Congress party, you know, 62 war, Annadurai was the chief minister of Madras province. Those days it was Madras province. Karunanidhi was the opposition leader. But DMK fully supported the movement, fully supported Indian army. 1971, it was a DMK government led by film actor M.G. Ramchandran. Still, you contributed 3 crores to India's Army's relief fund. 1999, Kargil War, again, Karunanidhi was the chief minister. Another matter, he was in alliance with BJP, Vajpayee ji. So he thought he should do it. So whatever may be the reason, they were together. So friends, when it comes to national security, no politics. This we know. This certain dull heads of the opposition should understand. It's not to mischievously create a terror equivalent for your own political ends. But that is the character of some parties here. For them, their politics come first, more than the country's interest and nation's interest. Such parties need to be taught a good lesson. They were taught. In 1999, Sonia Gandhi thought that if you declare that India lost the Kargil War, she would win the elections. Just now it was mentioned, it was an interim government by Vajpayee. Elections were coming. Sonia ji's idea was that if I give credit of Kargil's victory to the government of Vajpayee, Vajpayee will win elections. So what I should do is, no, India did not win Kargil. In the hope that people of India will support her. People of India are very patriotic. They taught her a very big lesson in 1999 elections. Today also they are trying the same thing, hoping that if you say that in Operation Sindoor, Indian army was defeated, our army was humiliated, then I will win politically. That is the thinking of dull heads of Congress party. But people of India will teach them a lesson. Not just for their political party activities. Maybe in that party there are many good people who are silent or who are saying, no, we should respect Indian army. But there are leaders who who always think only on political lines. They will be taught a good lesson by people just as they were taught such a big lesson in 1999. 2029 also, they will be taught a big lesson for humiliating Indian army, for disrespecting the sacrifices of our soldiers, and not ready to accept, not ready to feel proud of India's great success and achievements. Friends, let me end by saying, as I said, on the question of India's security, on the question of Indian Army's bravery, courage, sacrifices, their commitment, their missionary zeal, let the whole country stand as one man. On that, we should not have any politics. Thank you and namaskar. Thank you so much, Ram Madhavji. It was a splendid speech, and it was so inspiring to hear you. With no bit of delay, Ram Madhavji, I would like to request your sometime. We are here to honor few decorated veterans from our armed forces. With no particular order, I would like to welcome Honorary Captain Selvaraj and Honorary Captain Chandrasekhar, Junior Commissioned Officer Vasudevan, Havildar Ashokan, Havildar Jayamurugan, Havildar Vadivel, Sergeant Suresh Babu, Sergeant Krishnamurthy, Corporal Officer Nityanandam, and Master Chief Officer Baradan.
Dr. Giridhar, and also Surgeon Padma Giri Shankar sir.